பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2026 புதன்கிழமை இரவு 10:50 மணி வரை வளர்பிறை சஷ்டி திதியும், இரவு 10:13 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய நாளின் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை கிணறு குளம் வெட்ட உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. உழவு மாடுகளை வாங்குவதற்கு உகந்த தினம், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு ஏற்ற தினம், குறிப்பாக பூஜை புனஸ்கார முறைகளை துவங்குவதற்கு உகந்த தினம். சஷ்டி திதி என்ற முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் உண்டாகும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: எல்லா விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அதிர்ஷ்டமும் குறையில்லாத சூழலும், நினைத்தது அனைத்தும் தடையில்லாமல் நடப்பதற்கான காரணங்கள் என்ன? எதையும் அனுபவிப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் தனிநபருடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னம், லக்னாதிபதி வலுப்பெற்றிருப்பது அவசியம். மேற்சொன்ன அந்த அமைப்புகள் லக்னத்தோடு சுபகிரகமும் லக்னாதிபதியோடு சுபகிரகமும் வலிமையாக தொடர்பு கொண்டிருக்கின்ற சூழலில் மேற்சொன்ன ஜாதகன்பர்கள் அனைத்து விதமான சூழல்களையும் முழுமையாக அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கு. மேச ராசி அன்பர்களில் இயல்பை விடவும் மேம்பட்டதாகவும் நிம்மதியான நிறைவான அணுகுமுறைகளோடு மேம்பட்ட நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான சங்கடமான அனுபவங்களும் விலகப் போகிறது. குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற மேம்பட்டதொரு வல்லமை நிறைந்த தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக நினைத்தது நடக்கும், தடைகள் விலகும், காரிய வெற்றி முழுமையாக கிடைக்கும். எல்லா வகையிலும் நேர்மை நியாயம் உணர்ந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் நல்லவிதமான முறையில் பலனளிக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். எல்லா வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கத்தக்க வகையில் இருக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வர்த்தக வியாபாரம் பெருகி நிதி நிலைமை சீராக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நல்லதொரு அனுகூலமும் நன்மையும் உருவாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுகிரகம் நிறைவாக உண்டு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். கோர்ட் கேஸு வம்பு வழக்கு விவகாரங்களில் சாதகமான தன்மைகள் காணப்படும். குறிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். ஆச்சரியம் நிறைந்த நாளாக, அனைத்திலும் உற்சாகம் பொங்குகிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய தினமாக அமைகிறது. குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அனுகூலம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக அனுகூலங்கள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது, சிந்தித்து செயலாற்றுகின்ற வண்ணம் சிறப்பான கோள்சார கிரக சூழல்களோடு இன்றைய நாள் ரிஷபத்திற்கு துவங்குகிறது. ராசியில் சுக்கிரன், ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கு வளர்பிறை நிலையில் சந்திரனும் குருவும் இணைந்து கூடுதலாக 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புகழ் மேம்படுகின்ற நாளாக இன்றைய தினம் ரிஷபத்திற்கு அமையும். பொருளாதார மேன்மை உண்டாகும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, நிறைவான அணுகுமுறைகளோடு அனைத்திலும் உயர்வான சூழல்கள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகளும் கூடுதலாக எல்லாவற்றிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் நிறைவடைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுமானவரை அனைவரையும் அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். மாத துவக்கத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறி இன்றைய நாளில் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் காரிய வெற்றிகளும் ஏற்படும். எதை செய்தாலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு நன்மைகள் பல வகையிலும் நடக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கூடுதல் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமான சூழலை உணரப்போகிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழல் உருவாகும். குடும்பத்தில் நல்லதொரு கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பாராத நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான சூழல் ஏற்படும். சமூக சேவையில் உள்ளோருக்கு நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதொரு சிறப்பினை கொடுக்கின்ற தினமாக ரிஷபராசியினருக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் தடை வெல்லுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய சிறப்புகள் என்ன? புகழ் பெறுவதற்கான சூழல்களும் குறிப்பாக மனதளவில் மகிழ்ச்சியான காரணங்களும் நிறைந்த நாளாக குருச்சந்திர யோகத்தோடு ராசி பரிவர்த்தனை பெற்று விளங்குகிறது. புதன் குரு பரிவர்த்தனை கூடுதலாக ராசியில் தனாதிபதி வளர்பிறை நிலையில் அமர்ந்திருப்பது பொருளாதார சிக்கல்களை நீக்கும். எல்லா வகையிலுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயலாற்றுவீர்கள். மனதிற்கு பிடித்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவாக மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு செயல்பாடை மேற்கொள்ளும் முன்பும் அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுப்பீர்கள். இந்த நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். நிதி மேலாண்மை கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் மேம்படும். எதிலும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மனக்கவலை தோன்றி மறையும். லாப நிலை மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் பெறுவது தொடர்பான சூழல்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் ஆளுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேர்வார்கள். அதனால் குடும்ப உறவுல மகிழ்ச்சி மேம்படும். கோபங்களை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில், வர்த்தகம், வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான முறையில் அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களிடம் பழகும் பொழுதும் உஷாராக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக சுணக்கமாக இருந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையோடு மிதுனத்திற்கு அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் மேம்பட போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
கடக ராசி அன்பர்களே, நல்லதொரு வலிமையான கிரகத்தன்மை. ராசிநாதன் 12 மறைந்திருந்தாலும் சிறப்பாக இருக்கிறார். சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். லாபத்தில் சுக்கிரன், 10 சூரியன், இப்படி எல்லாவிதமான கிரக சூழல்களும் கூடுதல் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற வகையில் கடகத்திற்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து வெற்றி காணுவதற்கான சூழலை கொடுக்கும். மனதளவில் உற்சாகம் மேம்படும், புதிய தெம்பு ஏற்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும், நிதி மேலாண்மை அதிகரிக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கான சூழல்களும் இருக்கிறது. குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலங்கள் ஏற்படும். புதிதாக வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். தேவையற்ற மனக்கவலைகள் விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு திருப்தி தரும். பண விஷயங்களில் கூடுதல் உற்சாகமான சூழல் உருவாகும். எதிர்பார்த்த அளவு லாபத்தன்மைகள் மேம்படும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அறவே நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு பின்பு விலகும். வழக்குகளில் அனுகூலமான சூழல்கள் காணப்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். முடியாது என விடப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் உற்சாகமான சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் நல்லவிதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். வீண் கவலையை தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்கள் முழுமையான ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நல்லதொரு உரிய பலன்கள் நடக்கின்ற நாளாக கடகத்திற்கு கவலைகள் மறைகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் குழப்பம் நீங்கக்கூடிய தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், அனுகூலங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? அனைத்து நிகழ்வுகளிலும் உங்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள் படிப்படியாக விலகுகின்ற நாளாக சிந்தித்து செயலாற்றி நிறைவானதொரு பெரிய சூழலை பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 10 சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க, 11 குரு வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்க, 7 மற்றும் ராசியோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்க, வித்தியாசமான கிரக சூழலோடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களுக்கு துவங்குகிறது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மேலான முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தடைகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. மனதில் புதிய உற்சாகம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். குறிப்பாக புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களோடு மேம்பட்ட சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி செய்கின்ற இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது. தந்தை வழி தொழில் செய்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கவலை விலகும். கலைத்துறை என்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை தேவை. எதை செய்தாலும் தீர ஆலோசித்து நிறைவான முறையில் செய்வது நிம்மதியான சூழலை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கான சூழலை நல்லவிதமான வகையில் உருவாக்கிக் கொள்வதற்கு உகந்த தன்மையோடு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான வகையில் இருக்கிறது? அனைத்து விதமான சிக்கல்களையும் மிக சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணுகின்ற தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். லாபாதிபதி மற்றும் 4 ஏழுக்குடைய குரு போன்றவர்கள் 10ஆம் இடத்தில் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கிற மாற்றங்களோடு கூடிய வலிமை நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவிதமான சூழல்களும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் சிறப்பினை தரக்கூடிய தன்மையோடு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்கும். அதிகார தோரணையோடு காணப்படுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் வழி தனி வழி என்று இருப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையை புத்தி தெளிவு அதிகரிப்பதால் நல்லது எது கெட்டது என பிரித்து பார்த்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு. தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் புதிதாக வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், புதிய பதவி போன்ற சாதகமான விஷயங்கள் கிடைக்கும். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் மதிப்புகளை பெற இருக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. அலட்சிய போக்கை கைவிட்டு விடுவீர்கள். ஆனந்தமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு வெற்றிகரமான சூழல்களை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற தினமாக, உயர்வுகள் நிறைந்த தினமாக கன்னி ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் பாராட்டு நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான முறையில் இருக்கிறது? குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற கிரக சூழலோடு இன்றைய தினம் துவங்குகிறது. 7ல் தனித்து உச்சம் பெற்ற சூரியன் 8ஆம் இடத்தில் இப்போது தனியாக இருக்கின்ற ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் குருவும் வளர்பிறை சந்திரனும் அமர்ந்திருப்பது குறையொன்றும் இல்லாத சூழலை உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த காரியத்தை தோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் ஏற்படும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாவிதமான காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சமூகத்திலும் அந்தஸ்தும் உயரும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். குறிப்பாக பயணங்களின் மூலமாக நிறைவான லாபங்கள் கிடைக்கும். புதிய நபர்களினுடைய நட்பு உயர்வான சூழலை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலம் புத்திசாலித்தனமான சூழலை உணர இருக்கிறீர்கள். சிலருக்கு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். குறிப்பாக பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உண்டு. இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக வங்கித்துறை, ஐடி, ஆசிரியர் பணி போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் நன்மையும் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்திலிருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறி மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இருக்கும். உறவுகள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்கள் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நினைத்தது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த தினமாக துலாத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறது? உங்களை அனைத்து விதமான நிலைகளிலும் உயர் சூழலுக்கு இட்டு செல்லுகிற வகையில் ராசியை தனி சுக்கிரன் பார்க்க, கூடுதலாக இன்றைய நாளை பொறுத்தவரை 12ஆம் இடத்தை வலுத்த குரு வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து பார்க்க, 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும், அதிர்ஷ்ட பாவகத்தில் சனி செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருப்பதுமான சூழல்ல விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கின்ற நாளாக, எதிலும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். சகோதர வகையில் எதிர்பாராத உதவியும் இருக்கும். மனச்சங்கடங்கள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான சூழலில் இருந்து மாறும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு நிறைவான முறையில் வந்து சேரும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் உறுதியான முறையில் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பதன் மூலமாக நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவு எட்டும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக நினைத்ததை அனைத்தும் சாதிப்பீர்கள். பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான சூழல் காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழல் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் இருக்கும். அரசாங்க வேலை மூலம் நன்மைகள் உண்டாகும். அனைத்தையும் சாதிக்கின்ற நாளாக, வல்லமைகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு அறிமுகம் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகளின் தன்மைகள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் வளர்பிறை சந்திரனோடு இணைந்து ராசியை பார்க்கிறார். 6இல் தனி சுக்கிரன், 5இல் உச்ச சூரியன் என மாறுபட்ட கிரக சூழல்கள், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள், உற்சாகம் பொங்குகிற மனநிலைகள் என வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு சாதகமான தன்மைகள் நிறையவே இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதைப் போல இன்றைய நாளிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல தகவல்கள் வந்து சேரும். எல்லா முயற்சிகளிலும் கூடுதல் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உற்சாகம் அதிகரிக்கும். நிதி நிலைமை மேம்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலமான தன்மையை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகம் பார்க்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் நடக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக சில முக்கியமான சங்கடங்களான சில தன்மைகளை நீங்கள் உணர வேண்டிய சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். குழந்தைகளோடு வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் மேம்படும். பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உயரும். கலைத்துறை என்பவர்கள் போட்டிகளை சந்திக்க நேரிடும். தூரத்திலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதியினர் புது தெம்போடு காணப்படுவீர்கள். சிலர் உங்கள் மீது இருக்கும் பொறாமையில் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நல்லதொரு உத்வேகத்தையும் சாதகமான தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சுகம் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
மூலம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவியுண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக மாற்றங்கள், கிரக உயர்வுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையிலும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு சாதகமான சூழல்களும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் நிறைந்த தினமாக மகரத்திற்கு எண்ண தெளிவும் புதிய அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய தன்மையில் இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக மாறுபட்ட கிரகங்கள் நிறையவே உண்டு. 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன், 5இல் குரு, சந்திரன் என இயல்பை விட வலிமை பெற்ற கிரக சூழலோடு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேம்பட்டதொரு உற்சாகத்தை தரக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. குறிப்பாக அமைதியோடும் நிதானமாகவும் பேசுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிலும் கூடுதல் கவனமாக இருப்பீர்கள். பண வரவு மேம்படும். பலருடைய உதவிகளும் எல்லா வகையிலும் கிடைக்கும். உங்களது செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். கைவிட்டு போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வீர்கள். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது, விரிவாக்கம் செய்வது போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். குறிப்பாக சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய நண்பர்களின் சேர்க்கையில் மூலம் புத்துணர்ச்சியான சூழல்கள் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் காணப்படும். வழக்கத்திற்கு மாறாக உற்சாகமான தன்மைகள் நிறையவே உண்டு. பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். அதாவது பொருட்களை கவனமாக விலை உயர்ந்த பொருட்களை பார்த்து கொள்வது மேன்மையான தன்மைகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். குறிப்பாக புத்தக பைகளை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்ததை விட கூடுதல் வருவாய் பெறும். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியை தருகின்ற நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்கள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் ஈடேறுகின்ற தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். உங்களுடைய எண்ணம், செயல்திறன் அனைத்தும் மேம்படும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கிறது. முயற்சிகள் பலனளிப்பதால் நீங்கள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உற்சாகமான சூழல் உண்டு. உறவினர் வருகையால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. எல்லாவற்றிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். புத்தி கூர்மையோடு இருப்பீர்கள். எந்த சிக்கலையும் தீர்க்கும் சூழல் உருவாகும். குறிப்பாக நல்லது எது கெட்டது என பிரித்து பார்த்து செயலாற்றி பெரிய அளவில் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். சமூகத்தில் முக்கிய உயர்நிலையில் இருக்கின்ற நபர்களின் உதவியும் ஆதாயமும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பவர்ஃபுல்லான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் இருக்கும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருக்கும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். குழந்தைகள் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு காசு செலவு செய்ய வேண்டிய தன்மைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளில் சில சிக்கலான அணுகுமுறைகளும் இருக்கும். கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு மேம்படும். மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதை மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏற்படலாம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான சூழல்களிலும் அதிக முயற்சிகள் தேவைப்படுகின்ற தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு அன்பும் ஆதரவும் ஆன்மீக தொடர்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இனிப்பான அனுபவங்களோடு மாறுபட்ட உற்சாகமான மனசூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக மீனத்திற்கு ராசி பலவீனப்பட்டிருந்தாலும் ராசிநாதன் அபாரமாக 5ற்குடைய சந்திரனோடு வலிமையாக இருக்கிறார். 5ற்குடைய சந்திரனும் வளர்பிறை நிலையில் திக்பலம் பெற்றிருக்கிறார். 3இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2இல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்தை குரு மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக பார்க்கிறார். எந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். எதிலும் சிக்காமல் நழுவுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவதற்கான சூழல்கள் இருக்கும். பணவரவு மேம்படும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி செய்து முடிப்பீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பிருந்ததை விட முன்னேற்றம் காணும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக குழந்தைகளுக்காக குறிப்பிடத்தகுந்த செலவு செய்ய வேண்டியிருக்கும். கோபத்தை தவிர்ப்பது அனுகூலமாக போவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய பாடுபடுவீர்கள். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் ஏற்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் மேம்படும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எல்லா வகையிலும் நினைத்ததை சாதித்து வெற்றி காணுகின்ற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.